நாகேந்திரனின் 16ஆம் நாள் காரியத்தில் பங்கேற்க அஜித் ராஜுக்கு தற்பொழுது சென்னை நீதிமன்றம் ஒரு நாள் பரோல் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரன் கல்லீரல் பாதிப்பால் சமீபத்தில் உயிரிழந்தார். இவருடைய இறுதி சடங்கிற்கு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவருடைய 2 மகன்கள் அஸ்வத்தாமன் மற்றும் அஜித் ராஜ் ஆகியோருக்கு 3 நாட்கள் பரோல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் நாகேந்திரனின் 16ஆம் நாள் காரியம் வருகிற 26ஆம் தேதி நடைபெற உள்ளதால் சிறையில் உள்ள அவருடைய இளைய மகன் அஜித் ராஜுக்கு 2 நாட்கள் பரோல் வழங்க கேட்டு நாகேந்திரனின் மனைவி விசாலாட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி ஜோதிராம் அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக வந்தபோது குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அஜித் ராஜுக்கு பரோல் வழங்க சட்டத்தில் இடமில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தந்தையின் காரியத்தில் மகன் கலந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது என்பதால் வருகிற 26ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் அவருக்கு பரோல் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாகேந்திரனின் மூத்த மகன் அஸ்வத்தாமனுக்கு வருகிற 28ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.